கைஸ், வெல்கம் பேக் ஐஎன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுன் அப்படின்ற ஏரியா தாங்க. இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸுங்க. அந்த ஒயிட் டவுனில் இந்த பீச்சுக்கு ஒரு 2 தெருவுக்கு முன்னாடி இந்த ஏரியா இருக்குது. வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு பீச் வந்துடும். இங்கே தான் வந்து ஒரு சோலார் வந்து ஒரு சர்வீஸ்க்காக வந்திருக்கும். என்ன இந்த சைட்டோட விஷயம்னா, ஆல்ரெடி இவங்க வந்து சோலார் ஒரு 6 இயர்ஸ் பேக் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் சின்னதாக ஒரு ரீஒர்க் இருக்குது, அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுமே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். இதுதான் அவங்க ஆல்ரெடி போட்டிருக்கிறதுங்க. இப்போ இந்த சோலார் செட்டப் வந்து அவங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது. பார்த்திங்கன்னா மொத்தம் 12 பேனல் போட்டிருக்காங்க. 12 நம்பர்ஸ் ஆஃப் பேனல் வந்து 250 வாட்ஸு கெனேடியன் பேனலு, பாலி பேனல் தான். ஏன்னா 6 இயர்ஸ் பேக்குன்றதுனால அப்போல்லாம் இதுதான் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ நல்ல கம்பெனி தான், கெனேடியன் நல்ல கம்பெனி தான். இந்த கீழே இந்த ஓடுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 நம்பர்ஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அந்த ஓடுக்கு மேலே ஏதோ ஒரு ஷெட் இருக்குது. இந்த ஷெட்டில் ஒரு 4 பேனல் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 12 பேனலுங்க. 12 பேனலில் வந்து ஒரு 5 கிலோவாட்டு இன்வெர்ட்டரு ப்ளஸ்ஸு 48 வோல்ட்டு தான். பட் வந்து 8 பேட்ரி போட்டு அதை பேரலல் கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வீட்டுக்கு மட்டும். இது ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டு. அதில் ஒரு ஃப்ளோருமே ஒரு வீடுன்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டுக்கு மட்டும் இந்த சோலார் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே இதில் யூஸ் பண்ணுறாங்களான்றது கிடையாதுங்க. அவங்களோட மினிமம் என்னென்னலாம் யூசேஜ் இருக்கோ அதை மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பேனல் வந்து அவங்க வந்து 5 கிலோவாட்டுக்குமே பேனல் போடலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட்டுக்கு தான் பேனல் போட்டிருக்காங்க. 250 வாட்ஸு 12 நம்பர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வாட்ஸ் தான் பேனல் போட்டிருக்காங்க. ஸோ மினிமம் யூசேஜ் என்னென்ன இருக்கோ இந்த லைட்டு, ஃபேனு அந்த மாதிரி எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன இஷ்யூனாங்க, இந்த ஓடில் வந்து லீக்கேஜ் ஆகுதுன்றது தான் கம்ப்ளைண்ட்டுங்க. ஆல்ரெடி ஒரு டைம் அதை கழட்டி மாட்டியிருக்காங்க ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி. பட் திரும்பவும் அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் இன்னொரு டைம் அதை கரெக்டாக கழட்டி மாட்டணுன்ற மாதிரி தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. போய் கழட்டி கொடுத்துட்டோம். கழட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க க்ளீன் பண்ணாங்க. அதுக்குன்னு ஒரு 2 நாள் வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிற ஆளுங்க வந்து பக்காவாக பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஒரு 2 நாள் கழித்து திரும்ப வந்து அவங்களுக்கு அதே மாதிரி பழைய மாதிரி அந்த செட்டப்பை பண்ணி கொடுக்கணுன்ட்டு வந்திருந்தோம். இதில் வந்து இப்போ 8 பேனல் வைக்கணும். இது ஆல்ரெடி கழட்டி வச்ச பேனலுங்க. இப்போ இந்த பேனல் வந்து திரும்ப அதே மாதிரி பழைய மாதிரி செட் பண்ணிடணும். செட் பண்ணி பழைய கனெக்ஷன்ஸ் எப்படி இருந்ததோ அது மாதிரி கொடுத்துடணும். என்ன இதில் ஒரு சின்ன விஷயம்னா, பழைய கனெக்ஷன்ஸ் வந்து இதில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, கனெக்டர்ஸ் அடிக்காமல் அப்படியே கொடுத்துட்டாங்க. 2 ஒயரை இப்போ நம்ம சோலார் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம பிரான்ச் கனெக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இவங்க வந்து அப்படியே 2 ஒயரை போட்டு ஒரே ஒயராக இது பண்ணி நம்ம ஒயர் ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நான் சொன்னேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, எல்லா டைமும் அது செட் ஆகாது. ஸோ அதனால் ஒரு டைம் கழட்டி மாட்டும் போதே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப நான் அது மாதிரி கனெக்டர்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்தேன். பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் பேனல், இது கனேடியன் பேனலு. இப்போ இதோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, இப்போது அவங்க கனெக்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணாமல் சீரியஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன்லாம் பண்ணதுனால எந்த பேனல் எந்த கேபிளில் ஜாயிண்டாக இருக்குன்னு எதுவுமே தெரியல. அதாவது வேறு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இது என்ன கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்றதும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் இதில் ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு ஆயிடுச்சுன்னா, இந்த இன்வெர்ட்டரும் ஒரு அசம்பிள்டு இன்வெர்ட்டர், நாட் பிராண்டட். இப்போ யூடிஎல், ஈஸ்ட்மேன் அந்த மாதிரி பிராண்டட் இருந்தால் நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஒரு ஸ்டிக்கருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை வச்சு நம்ம என்ன கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறதே தெரியும். ஏன்னா அவங்க கனெக்டர்ஸும் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்து அப்புறம் ஒன்று செக் பண்ணோம். ஒன்று செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அவங்க வந்து இந்த 12 பேனலையும் 2 சீரியஸாக பண்ணி 6 பேரலில் கொண்டு போயிருக்காங்கன்றது. அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சோம். ஸோ நம்மளும் அதே ஸ்பெக்கோடே பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம பிராண்ட் இன்வெர்ட்டர்னால் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றலாம். அது அசம்பிள்டுன்றதுனால அதில் என்ன ஸ்பெக் இருக்குன்றது நமக்கு தெரியல. ஸோ நம்மளால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க என்ன கனெக்ஷனை பண்ணாங்களோ அதே கனெக்ஷனை பண்ணி, பட் அவங்க ஜாயிண்ட்டுக்கு பதில் நம்ம கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணோம், அவ்வளோதாங்க. இப்போது பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற 8 பேனலையுமே 2 சீரியஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதாவது நான் 2 2 சீரியஸ் பண்ணி 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 2
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 8 ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதை வந்து 4 ப்ளஸ் மைனஸாக கொண்டு வந்துட்டோம். அந்த 4 ப்ளஸ் மைனஸை திரும்ப ஒரே கேபிள்லேருந்து எடுத்து மேலே இருக்கிற ஒரு 4 பேனலையும் அதில் கனெக்ட் பண்ணி மொத்தம் 6 பேரலல் கனெக்ஷனாக கொண்டு போயிட்டோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஒரு பேனலோட வோல்ட் வந்து 35 வோல்ட்டுங்க. ஹையஸ்ட்டு 39 வரும். இப்போ நாங்கள் 2 சீரியஸ் பண்ணதுனால எங்களுக்கு வந்து அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 வோல்ட் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் இன்வெர்ட்டரில் கொடுத்தோம். இன்வெர்ட்டரில் கொடுத்தோடனே ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரி எப்படி ஒர்க் ஆச்சோ அது மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கிறாரு பாருங்க. இதில் ஏன்னா இங்கே இருக்கிற பேனலும் மேலே இருக்கிற பேனலும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே இருக்கிறத வந்து ஒரே ஒரு 2 ஸ்டிங்காக பிரித்து மேலே இருக்கிறது ஒரு ஸ்டிங் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் அதில் எடுத்துகிட்டு போய் உள்ளே கொடுத்துருக்கோம். என்னென்னா இப்போ இருக்கிற ஒரு பிராண்டட் இன்வெர்ட்டர்னால் இந்த நல்ல வேறு மாதிரி கனெக்ஷனை கொண்டு போயிருக்கலாம். பட் இவங்க அசம்பிள்டுன்றதுனால ஏன் அந்த டைமில் வாங்கினாங்கன்றது தெரியல. பட் ஆல்ரெடி அது யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு நம்ம அதே மாதிரி செட்டப் யூஸ் பண்ணிக்கலான்னு பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிறதையும் மேலே ஒரு 4 பேனல் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையுமே தான் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் பண்ணுறாங்க. மேலே இருந்து தான் நம்ம டேரெக்டாக இன்வெர்ட்டருக்கு போகுது. ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து இந்த கீழே இருக்கிற பேனலும் மேலே இருக்கிற பேனலையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஜங்ஷன்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கோம். சைட் பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுனுங்க. இது பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பக்கத்துலேயே பீச் தாங்க. இந்த சைட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பீச் தான். அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பீச் இருக்கிறது. திரும்ப 8 பேனலும் பழைய மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த ஜங்ஷன் பாக்ஸெல்லாம் நம்ம புதுசாக அடித்ததுங்க. ஆல்ரெடி அவங்க வச்சுருந்தது உடஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப நாள் இருந்ததுனால உடஞ்சிருச்சு. இது மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 4 பேனல் தான். ப்ளஸ் கீழே இருக்கிற 8 ப்ளஸ் இந்த ஒரு 4 பேனல் சேர்த்து 12 பேனலை தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம் கீழே. இது தாங்க கீழே இருக்கிற செட்டப். அதாவது வந்து இது வந்து ஒரு 48 வோல்ட் இன்வெர்ட்டர் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். மேலேருந்து வந்த சோலார் கனெக்ஷன் இந்த டேப் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் சோலார் ப்ளஸ் மைனஸு. இபியோட இன்புட் அவுட்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சோலார் இண்டிகேஷன் உங்களுக்கு தெரியும். சோலார் இந்த இது வந்து அதான் ஒரு 3 ஃப்ளோர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுனால உங்களுக்கு எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 48 வோல்ட்டுங்க. நம்ம வந்து 4 பேட்ரி தான் இதில் போட முடியும். பட் நம்ம 8 போட்டிருக்கிறதுனால பேரலல் பண்ணியிருக்கோம். 4 பேட்ரி சீரியஸ் 4 பேட்ரி சீரியஸ் அதை பேரலல் பண்ணி தான் இந்த இன்வெர்ட்டரில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்வெர்ட்டரில் சோலார் லைன் கொடுத்ததுனால சோலார் இண்டிகேஷன் லைட் எரியும். பட் வோல்ட்டும் தெரியும் பாருங்கள். சோலார்லேருந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி ஒரு 6 ஆகிடுச்சுங்க சாயங்காலம். 2 ஆம்ஸ் வந்துட்டுருக்கு. வோல்ட் வந்து 5.7 வோல்ட்டு தான் வந்துட்டு 58 வோல்ட் வந்துட்டுருக்கு. ஆம்ஸ் வந்து 2.0 ஆம்ஸாக வந்துட்டுருக்கு. பேட்டரியை வந்து 5.7 ஆம்ஸில் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து ஒரு பிடபிள்யூஎம் டெக்னாலஜி தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு மேலே இருக்குன்றாங்க இந்த சைட் போட்டு. ஸோ இதை திரும்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்ப நம்ம செட்டப் பண்ணி கொடுத்தாச்சு.